சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப மனோஜ் ரோஹிணி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கே தெரியாம பாத்ரூம்ல போயிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்ல இல்லையா. இப்ப விஜயா அண்ணாமலை முத்து மீனா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவும் மீனாவும் தான் அந்த ஹோட்டல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா அங்க போறாங்க. அதுக்குள்ள இங்க ரோகிணி பாத்ரூம்குள்ள இருக்கிற மனோஜை வெளியில கூப்பிட்டு, என்ன உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட சொல்லுவியா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒழுங்கா ஃபோன் பண்ணி இங்க வர வேணாம்னு சொல்லு, இல்லைனா நான் இப்பவே இந்த தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி சொன்ன மாதிரியே மனோஜ் மறுபடியும் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கே யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் ரோகிணியோட பிளானு அப்படிங்கிறது முத்து மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு ரோகிணி கிட்ட அதெல்லாம் முடியவே முடியாது, உன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது, அதனால் சேர்ந்து வாழ்கிறேங்கிறதுல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஹோட்டல் டோரை தட்டுறாங்க. யார் உங்கள் அம்மா தானா, அவ்வளோ சொல்லியும் வந்துருச்சா, அதெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வெளியில் நம்ம கிறிஸோட குரல் கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ரோஹிணியால் வேறு வழியே இல்லை, ஹோட்டல் டோரை ஓப்பன் பண்ணால் கிறிஸு தான் முதல்ல நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம முத்துவும் மீனாவும் வந்து மனோஜை திட்டி ரோகிணியை திட்டிட்டு மனோஜை அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன ஆச்சு, ஒரு வேளை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானோ அப்படின்னு விஜயா பதறிக்கிட்டு இருக்கும் பொழுது மனோஜை அழைச்சிக்கிட்டு வந்த உடனே எல்லாருமே திட்டுறாங்க. மனோஜை போட்டு பொல பொலன்னு திட்டிவிட்டு கடைசியாக இதுக்கும் காரணம் இந்த மீனா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஜயா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மீனா இங்கே இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு மீனா மேலே தூக்க பழியை போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.